2ஆம் கிளாஸில் 2ஆம் பருவம். இப்போ ஏற்கனவே நேற்று எண்களை பற்றி படித்தோம். எண்களில் நம்ம நிறைய பெரிய எண்கள், சிறிய எண்கள், ஏறு வரிசை, இறங்கு வரிசை, இடைப்பட்ட எண்கள், முந்தைய எண்கள், பிந்தைய எண்கள், அப்படி எண்குள்ளேயே நிறைய எண்ஜாலங்கள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இலக்கங்களை மீண்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ 30ங்கிற ஒரு எண்ணை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதோட ஒரு 1 மட்டும் சேர்த்துருக்காங்க. அப்போ சேர்க்கும்போது என்னாச்சு? இப்போ பயிற்சியை பார்க்கலாம். இலக்கங்களை மீண்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ இங்கே எடுத்துக்காட்டு 30 போட்டிருக்காங்க. 30 3 செஞ்சுருக்காங்க, திருப்பி ஒருக்க போட்டிருக்காங்க. 3 ஒன்றுகளை திருப்பி போட்டிருக்கனால அது மீண்டும் பயன்படுத்துதல். அப்போ 30 3 1 33. இங்கே நம்ம கொடுக்கப்பட்ட நம்பரை பார்க்கலாம். இங்கே 70 இருக்கா? 70 திருப்பி இந்த ஒன்றுகளை 7ஐயே திருப்பி போடணும். அப்போ 7 என்னாச்சு? ஈரிலக்க எண்கள் உருவாகிச்சு 77. அதுக்கப்புறம் 90 போட்டிருக்காங்களா? அப்போ 90 திருப்பி அந்த ஈரிலக்க எண்களை உருவாக்குறதுக்கு இந்த 9ஐ ஒன்றுகளாக போட சொல்லியிருக்காங்க. அப்போ 9ஐ ஒன்றுகளாக போட்டாச்சுன்னா என்னாச்சு? 99ங்கிற ஒரு ஈரிலக்க எண்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்க பாருங்க, இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ 30 இருக்குது. 30ஓட அவங்க 1 சேர்த்துருக்காங்க, 31 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது நம்பர் போட்டுக்கலாம். சரிங்களா? 50 போட்டுக்கலாம். 50 போட என்ன செய்யக்கூடாது? இந்த 5 மீண்டும் போடக்கூடாது. 5 இல்லாத நம்பர் ஏதாவது ஒரு ஒன்றுகள் நம்ம போட்டிருக்கலாம். இப்போ 3 போடலாம். 50 3 53. சரிங்களா? அதுக்கப்புறம் இது 60 போடுறேன். 60 வச்சு இந்த 6 நம்ம திருப்பி போடாக்கிறேன். 6 இல்லாத நம்பர் நம்ம போடணும். அப்போ என்ன செய்யலாம்? 7 போடலாம். அப்போ 67 67 அப்படிங்கிற ஒரு ஈரிலக்க எண் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன போடலாம்? 80. 80ஓட அந்த 8 போடக்கூடாது, வேறு நம்பரை போடணும். அப்போ 2 போடுவோம். அப்போ 82 82. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஈரிலக்க எண்களை உருவாக்குறதுக்கு இங்கே ஒரு 10களை போட்டு இங்கே ஒன்றுகளை போட்டு நீங்களா என்ன செய்யணும்? ஒரு ஈரிலக்க எண்களை உருவாக்கிக்கிறோம். சரிங்களா? இந்த தலைப்பை ஹெட்டிங் எழுதிக்கிட்டீங்க. இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இதை என்ன செய்வோம்? நோட்டில் அப்படியே எழுதுங்க. நோட்டில் அப்படி இதை அப்படியே எழுதி ஏன் ஒரு நம்பரை 10 கிழங்கு போட்டு அதோட ஏதாவது நம்பரை சேர்த்து ஈரிலக்க எண்கள் நீ உருவாக்கிக்கிடணும். சரிங்களா? இது உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. பயிற்சியில் பார்த்தாச்சுன்னா 2 5. 2ங்கிற தனி ஒரு எண், 5ங்கிறது 1. 2 1 தான், 5 ஒன்றுகள் தான். நான் சேர்த்துலாத்த அது 10களும் ஆகும். இது இரட்டை எண், இந்த ஈரிலக்க எண்களாக ஆகும். இது ஓரிலக்க எண்கள் தான். இது தனி, இது ஒன்றுகள். 2 ஒன்றுகள் 5 ஒன்றுகள். இந்த 2ஐயும் சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு புதிய நம்பரை ஈரிலக்க எண்களாக நம்ம உருவாக்கி கொண்டு வரலாம். எப்படின்னு பார்க்கலாமா? 2 இந்த 5ஐயும் சேர்த்து போட்டணும். அப்போ என்னாச்சு? 25. அதுக்கப்புறம் 5 முன்னாடி போட்டு 2 பின்னாடி போடும். அப்போ என்னாச்சு? 52. இந்த 5ஐயே இருமுறை போடலாம். 55. 2ஐயே 2 முறை போடலாம். அப்போ 22. 25 52 55 22 அப்படிங்கிற நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஈரிலக்க நம்பரை உருவாக்கியிருக்கோம். ஓரிலக்க எண்களிலிருந்து ஈரிலக்க நம்பரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? உருவாக்கிக்கிறோம். அதே மாதிரி வேறு நம்பர் போடலாமா? 6 ஒரு 8. 6 ஒன்றுகள் தான் ஓரிலக்க எண்கள், 8ங்கிறது ஓரிலக்க எண்கள். இது எப்படி ஈரிலக்க எண்களாக கொண்டு வரலாம்? 68 86 66 88. இப்படி நம்ம சேர்த்து போட்டாச்சு என்ன செய்யுது? ஈரிலக்க எண்களாக ஆயிரும். இந்த ஈரிலக்க எண்களிலேயே நம்ம என்ன செய்யணுமா? ஏறு வரிசை இறங்கு வரிசையில் நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். சரிதானா? சில நம்பரை போட்டு நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ 1 2 இது ஓரிலக்க எண், இது ஓரிலக்க எண். இந்த 2ஐயும் சேர்த்து போட்டாச்சுன்னா இது ஈரிலக்க எண் 12. அப்போ 21. அப்புறம் 22 11. இந்த 4 நம்பருமே என்னாச்சு? ஈரிலக்க எண்களாச்சு. இந்த ஈரிலக்க எண்களிலேயே பெரிய எண் எது, சிறிய எண் எது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தாச்சுன்னா 25 52 55 22. இந்த 4 நம்பரில் எது நம்மளுக்கு பெரிய எண் சொல்லுங்க பார்க்கலாம். எது சிறுசாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஒன்றுகளில் எது சின்னதாக இருக்குது, 10களில் எது சின்னதாக இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது 10கள் பெருசு, இது 10கள் பெருசு. அப்போ இதில் நம்ம பெரிய எண் எதுன்னு பார்க்கலாமா? 10கள் ஒன்றா இருக்கனால அப்புறம் ஒன்றுகளை பாரு. ஒன்றுகள் இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ பார்க்க போன இந்த 2ஐ கம்பேர் பண்ணும்போது 55 பெரிய எண்கள். சரியா?
அப்போ சிறிய எண் ஏதாச்சு சிறிய எண் எல்லாத்தையும் விட சின்னது 22. இது சிறிய எண், இது பெரிய எண். சரியா? அதுக்கப்புறம் அங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்ட எண்களில் எது பெரிய எண்ணாக இருக்குது? 88 இருக்குது, 86 இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 8 10கள், இங்கே 8 10கள் இருக்குது. அப்போ ஒன்றுகள் இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ எது பெரிய எண்கள்? இந்த 8 தான் ஒன்றுகள் பெருசு. அப்படிங்கும்போது 88. அப்போ பெரிய எண் போட்டு என்னது பெரிய எண் அப்படின்னு எழுதி என்ன பண்ணணும்? 88. சரியா? அப்போ சிறிய எண் எழுது. சிறிய எண் எதாக இருக்கும்னு பாருங்கள், 68. இந்த ரெண்டையும் பார்க்கலாம். 68 66. இந்த 6 6 10கள் ஒன்றாக இருக்குது. ஒன்றுகளை பாரு, இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 8 ஒன்றுகள் தான் பெருசு. அப்படிங்கும்போது இந்த நம்பர் தான் பெருசு. இந்த நம்பர் தான் சிறியதை கண்டுபிடிக்கணுமே. அப்போ இந்த நம்பர் தான் என்னது? சிறியது. 66. சரிதானா? அப்போ பெரிய எண்கள் சிறியங்களை கண்டுபிடிக்கிற எப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்போ பார்க்கலாமா? இன்னொரு கணக்கு போடுறேன். இப்போ 3 6. இந்த 3 தனியாக ஓர் இலக்க எண், இது ஓர் இலக்க எண். இந்த 2 எண்ணை சேர்த்து இரு இலக்க எண் ஆக்கணும். இரு இலக்க எண்களை உருவாக்கலாம். 36 63. ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டா அப்புறம் திருப்பி 3ஐயும் முன்னெடுக்கப்பட்டால் 33. 6 திருப்பி போட்டால் 66. இப்போ இதில் எது பெரிய எண் பார்க்கலாம். சரியா? இதில் 10கள்லாம் இது 6 பெருசு, 6 ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஒன்றுகளை பாரு, இங்கே 6 ஒன்றுகள், இங்கே 3 ஒன்றுகள். 6 பெருசா 3 பெருசா? 6. அப்போ 66 பெரிய எண்கள் போட்டு நீ என்ன செய்யணும்? உன்னுடைய நோட்டில் பெரிய எண் அப்படின்னு போட்டு 66ங்கிறத எழுதணும். அப்புறம் கொடுக்கப்பட்ட சிறிய எண் அப்படின்னு நீ எழுதணும். சரியா? அவன் நோட்டில் எழுதிக்கிடுங்க. சிறிய எண் போட்டு இந்த 4 நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது பெருசு தூர விட்டுக்கலாம். அதுபோல் இந்த 3லையும் எது சின்னதும் கண்டுபிடிக்கலாமா? இது 6 10கள். இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். திருப்பி இந்த 2 நம்பர் தான் இருக்குது. 3 10, இங்கேயும் 3 10. ஒன்றுகளை பாரு, இங்கே 6 ஒன்றுகள் இருக்குது, இங்கே 3 ஒன்றுகள் இருக்குது. 6 சின்னதா 3 சின்னதா? 3 சின்னது. அப்போ 33. சிறிய எது? 33. அப்படின்னு என்ன செய்யணும்? உன் நோட்டில் இந்த மாதிரி கணக்குகளை போடணும். உன் நோட்டில் போட வேண்டிய கணக்குகளை நான் போட்டு தரட்டுமா? நீங்கள் எழுதிருக்கிறீங்களா? இப்போது 8 2 8 ஓர் இலக்கண், 2 ஒற்றை இலக்கண். இந்த ஒரு கணக்கை மட்டும் நீங்கள் என்ன செஞ்ச ஹோம்ஒர்க்கில் உங்கள் நோட்டில் செஞ்சு காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.